குடும்பத்துல கிடைக்கிறதுனால நான் ஒரு காவல்துறை அதிகாரியா இந்த பெண் உரிமை அப்படி இப்படிலாம் நிறைய பேசி பெண் உரிமைன்னா அது என்னங்கிறத முழுதா புரிந்துக்காத சில பேர், உரிமை தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லாதவன் நான். சில பேர் என்ன பண்ணாங்க, பொருளாதார சுதந்திரம் வேணும், தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிடுறாங்க. இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குவதை போல நீங்க எல்லா இடத்துலயும் டைவர்ஸ் நடக்குது, தயவு செய்து உங்க பிள்ளைங்க எல்லாம் புரிஞ்சுக்காம அதெல்லாம் எடுத்து சொல்லுங்க பெரியவர்கள். அது மாதிரிலாம் இல்லை. 1000க்கு 7 பேர் தான் மீடியாக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, மனுஷனை நாய் கடிச்சா அவனுக்கு நியூஸ் இல்லை, நாயை மனுஷன் கடிச்சாதான் நியூஸ் இல்லையா. அப்படி இருக்கிறதுனால இதை ஊதி பெரிதாக்குகிறாளே ஒழிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடும்பங்கள் கட்டுக்குலையாமல் இருக்கின்றன. 1000க்கு 7 பேர் கூட அந்த மாதிரி போறது இல்லை. ஆனா அது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய அப்படியே அது அதிகமாயிட்டு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அது மிகப்பெரிய அளவுல போகல. அதுக்கு யாரு நீங்க காரணம் இல்லை. ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட பெண்கள் அதை கட்டி காக்கிறார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இது தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி டைவர்ஸ் ஆனவங்க வானொலிக்கு தப்பி அடுப்புல விழுந்த கதையா டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்ப போய் வேற கல்யாணம் பண்ணி பாதுகாப்பு வேணும்னு செஞ்சு அதுல அவங்க படுற பாட்டை நினைத்து கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை தட்டி என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளை பார்த்த பல பெண்களை நான் பார்த்து பரிதாபப்பட்டிருக்கின்றேன். அதனால பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, குடும்பம்னா என்ன. இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன், பத்திரிகையில போட்டு அடிக்கிறோம், அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதில்லை, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கல நன்மக்கள் பேருங்கிறோம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னா வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு, எல்லாம் நினைக்கிறோம். ஆனா இந்த மனைவி கணவன் உறவுங்கிறது எந்த குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வராத குடும்பமே இருக்காது. ஏன்னா 2 பேரும் வெவ்வேறுபட்ட சூழ்நிலையில வளர்றவங்க பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய நோக்கம் குடும்பம் ஜெயிக்க வேண்டியதுதானே ஒழிய நம்ம யாரும் ஜெயிக்கிறோம் இல்லை. அந்த காலத்துல இருந்துச்சுங்க. கணவன் மனைவிக்குள்ள இலக்கியத்தை தயவு செய்து வாய்ப்பு உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க படிங்க. ஒரு இலக்கிய பதிவு, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. அந்த காலத்துல விவசாய கணவன் கோபமா மனைவியை திட்டிட்டு வயலுக்கு போயிடறான். அதே கோபத்தோட திரும்ப வர்றான், சாப்பிடாம போறான், இவன் சமைச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கான், அவன் அதே கோபத்தோட வர்றான், மனைவிட்ட சண்டை போடணும்னு வர்றான். அவனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல மனைவிட்ட சண்டை போடுறதுக்கு. தொட்டியில குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, தொட்டி ஆடிட்டு இருக்கான். வந்தோடனே ஏண்டி குழந்தை அழுகுதுன்னு கேட்குறான். பேசாம இருக்கா. அடிச்சியா குழந்தையா அப்படிங்கிறான். வம்பண்ணும்ல, அப்படிதான் நம்மள இருக்கோம். அடிச்சியா குழந்தையாங்க. அவள் அழகா சொல்றா, வாயா இந்த குழந்தை கண்ணத்தை பாரு, நான் அடிச்சா 5 விரலும் பதிஞ்சிருக்கும்ல, அதுல இருக்கா. அதை எப்படி தமிழ்ல சொல்றா, விரசமே இல்லாமல். அருமை பெரியோர்களே, யாரும் அடிக்கவில்லை, உன் பிள்ளைய யாரும் அடிக்கலையா, விரலும் பதியவில்லை, அப்புறம் ஏண்டி அழுகுறான், தானே அழுகின்றான், தம்பி துணை வேண்டும் என்று. காலத்திலேயும் இந்த குறைகள் இருந்திருக்குது. அதை இப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தாங்க, மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சாப்பிடவா, வாங்க சாப்பிட அப்படின்னு மனைவி கூட்டா போதும், நீ சாப்பிட்டியான்னு கணவன் கேட்டார், முடிஞ்சு போச்சு சண்டை. Each has got what the other has not. Each completes the other and completed by the otherங்கிறோம். ஃபெட்னான்னு நடக்கும். அதில் போய் உரை நிகழ்த்திட்டு நானும் என்னுடைய மனைவியும் ஃப்ளைட்டில் 18 மணி நேரம் ட்ராவல், உங்களுக்கு தெரியும். அதில் வரும்போது உலக பெண்கள் மாநாடு நடந்துச்சு. அதில் போய் இந்தியாவிலேருந்து தமிழ் பெண்கள் 2 பேர், நார்த் இந்தியன்ஸ் 2 பேர் சேர்ந்துட்டு அதே ஃப்ளைட்டில் வர்றாங்க. என்னை பார்த்துட்டு வந்து பேசினாங்க, அறிமுகப்படுத்தி வச்சேன் என் மனைவியை. உங்களுடைய மீட்டிங்கில் என்ன விசேஷம்னாங்க. நான் சொல்லிட்டு உங்கள் மீட்டிங்கில் என்ன விசேஷம், அவங்க சொன்னதை அப்படியே பதிவு செய்கிறேன். நம்ம எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு சொந்தக்காரர்கள் பாருங்க. மேலை நாட்டு மாநாட்டு தலைவி மேலை நாட்டு மாநாட்டு தலைவி. அந்த பெண்ணினுடைய இவங்க சொன்னதை அப்படியே சொல்றேன். நடை உடை பாவனைகள், லிப்ஸ்டிக், ஹை ஹீல்ஸ் இதெல்லாம் பார்த்து நாங்கள் வாயை பொழந்து பார்த்து இருந்தோம் சார். அந்த அம்மா எங்க இந்திய பெண்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னு தேடிட்டு வந்துச்சு. நாங்கள் நடுப்புற உட்காந்துருந்தோம். எங்கள்கிட்ட உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம்னு இங்கிலீஷ்ல சொன்னிச்சு. எப்படிங்க அப்படின்னு கேட்டோம். உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட சிறந்த பண்பாடு. கண்ணதாசன் தான் நல்லா சொல்லுவாரு, புரியாத சில பேருக்கு புது நாகரீகம், அறியாத பல பேருக்கு அது நாகரீகம், முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். இப்போ
உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோட எம்மிடை நட்புங்கிறார். உடம்போடு உயிரிடை என்ன, எப்படி உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு என்னவோ அதுதான்டா கணவன் மனைவி நட்பு. ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்டான் சொன்னது வள்ளுவருங்க. அது மட்டும் இல்ல, யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் ரொம்ப கவனமா கேட்குறீங்க, அதனால 5 நிமிஷம் மட்டும் கூட பேச போறோம். 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு எனக்கு தெரியும். இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கீங்க, ஒரு நல்ல செய்தி வேணும்ட்டு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? சோ யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும். உங்களுக்கு நான் அர்த்தத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம். எவ்வளி அரிதும் செம்புல பேர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. என்ன அர்த்தம்னா, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே இல்லை, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சொந்தக்காரங்களே இல்லை, நீனும் நானும் பேசிக்கிட்டதே இல்லடி, 1000 காலத்து பயிர்னு உன்னை என்னையும் கணவன் மனைவின்னு ஒரே நாளில் சேர்த்து வச்சுட்டானுங்க. நீ கவலைப்படாத. இது தலைவன் தலைவிக்கு சொன்னது, நான் கணவன் மனைவிக்கு சொல்றேன். நான் உன்னை ஒரு நாளும் பிரிய மாட்டேன். எப்படி தெரியுமா? செம்மண் நிலத்துல மழை பெஞ்சிச்சுன்னா சிகப்பா ஓடும்ல, அதுல தண்ணியும் மண்ணையும் பிரிக்க முடியாது இல்ல. செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. நெஞ்சம் கலந்ததுங்கிறான், உடல் கடந்ததுன்னு சொல்லல. அடுத்து சொல்றான் பாருங்க, கலித்தொகையில ரொம்ப அற்புதமான பாட்டுக்கெல்லாம் சொந்தக்காரங்க. நம்ம மார்டின் சைபர் ஸ்மித்னு ஒருத்தருங்க வந்தாரு. உலகத்துல லாங்குவேஜஸ் எல்லாம் படிச்சு 400 லாங்குவேஜை தேர்வு செய்து The leading literature of the world 400 எடுத்து 20th century a guide to 20th century world literature ஒரு புத்தகத்தை எழுதினார். அதுல ஒவ்வொரு மொழியை பத்தி 1 மணி நேரம் ஒரு லைன் 2 லைன் எழுதினவர். தாய் தமிழ் மொழியை பத்தி 3 பக்கங்கள் முதல் பக்கங்கள் எழுதியிருக்கான். அதுல இந்த பாட்டை சொல்றான், if the western scholars found these sung poems they will find a treasure trove. மேற்கத்திய மொழியியலாளர்கள் இந்த சங்க பாடல்களை படிச்சா அவன் ஒரு புதையலை கண்டடைவான். ஏன்னா the sung poems unsurpassed in world literature, it will attract any person at any time and anywhere in the world. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எந்த காலகட்டத்திலையும் இந்த சங்க பாடல்கள் ஒருத்தனுடைய மனதை கொள்ளை கொள்ளும்ட்டு அவன் சொல்றான். இது அர்த்தம் மட்டும் இல்ல, ஒளிநயம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு 2 பாடல் எழுதுனா, ஒண்ணு முதல்ல சொன்னது, 2வது அடிதாங்கும் அளவு இன்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடி அடி கயந்தலை கலங்கிய சிறுநீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறுன்னா என்ன அர்த்தம்னா, பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. காட்டுக்குள்ள 2 யானை கோடை காலத்துல தண்ணி வறட்சியில ஓடுது. காணல் நீரன்னு ஓடி செத்து போற சூழ்நிலைக்கு வந்துடுது. கணவன் மனைவி, ஆண் யானை பெண் யானை, களிறு பிடி. ஒரு இடத்துல கொஞ்சோண்டு தண்ணீர். எப்படி பதிஞ்சிருக்கான் பாருங்க. நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் கணவன் மனைவி உறவை எப்படி சித்தரிச்சிருக்கான் பாருங்க. 2 போய் அந்த குட்டையில துதிக்க வைக்கிது, கொஞ்சம் தண்ணி இருக்கு, தண்ணி குறையவே இல்லை. குடிக்கலன்னா செத்து போயிடும், அவ்வளவு வறட்சியில இருக்கு. 2 துதிக்க வைக்குது, தண்ணி குறையவே இல்லை. ஒரு யானையை பார்க்குது, அந்த யானை இதை பார்க்குது, ஒண்ணு மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்துட்டு 2 கண்ணீர் சொரியுது. அதற்கு அப்புறம் கூட பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறுன்னா, பெண் யானைக்கு ஊட்டி விட்டு மீதம் இருந்ததைத்தான் ஆண் யானை குடித்தது. அப்படித்தான் மனைவியை கணவன் பார்த்து கொள்ள வேண்டும்னு எழுதுறான். நீ யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்போ ஒரு பெண்ணினுடைய பெருமை என்ன அப்படிங்கறது இந்த சங்க இலக்கியங்கள் தொடர்ந்து இப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதை நம்ம படிச்சாலோ அல்லது இதனுடைய பொருளை புரிந்து கொண்டாலோ மற்றவர்களுக்கு சொன்னாலோ, குறிப்பாக வயதானவர்கள் மனைவியை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப எல்லாரும் காலரை தூக்கி விட்டுட்டு நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, நான் பாக்குறேன். ஆண்கள், இதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமை தாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தணிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆலம் விடுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன். அதனால நீங்களா பேசுறாங்க. பாரதிதாசன் வயதான தம்பதிகளுக்குன்னே உங்களுக்காகவே ஒன்று எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? விதைத்திட்டேன் அவள் நெஞ்சில் என்றனை. பொருள் பின்னாடி சொல்றேன். நேற்றா என்றால் இல்லை, புரியும் உங்களுக்கு. இளமை என்பது என்றைக்கோ அன்றைக்கே, கதையாகி கனவாகி போகும் நடந்தவையெல்லாம். ஆனால் அந்த முதியோலை, மனைவியை சொல்றாருங்க, அந்த முதியோலே வாழுகின்றால் முப்பொழுதும் என் நெஞ்சில், சதிராடும் நடையாளல்ல தடுக்கி விழும் மூதாட்டி.
மதிமுகம் அல்ல, வரல் நிலம், கண்கள் குழிகள். மனைவியுடைய நடந்தா உளுந்துற மூதாட்டியாம், வெடித்த நிலத்தை போல முகமா, கண்கள் குளிகளாம், புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு. காய்ஞ்சு போன சருகு இருக்கு பாருங்க, அது மாதிரி அவள் உடம்பான். ஆனாலும் எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே. மனைவி இருக்கிறாங்கிற ஒண்ணு தாண்டா என்னை வாழ வைக்குது. உண்மையிலே யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாவற்றையும் விட நீங்கள் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய மனைவி. இதை நான் சொன்னதுக்கு காரணம், பணம் சொல்லிட்டேன், உடல்நலம் சொல்லிட்டேன், மனைவி சொல்லிட்டேன். இது 3 இருந்தா இந்த வயதானவர்களுடைய வாழ்க்கை இன்பத்தினுடைய உச்சத்திற்கே சென்றுவிடும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இதை போற்றி பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். என்னை பிடிக்கிறது கஷ்டம். மீட்டிங்கு அவர் பேசி 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 ராமராவ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இந்த நேரத்தில் நான் வந்தது எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்லாம் நினைச்சிட்டு வந்தேன். இருக்கிறவங்க இவ்வளவு அமைதியா கேட்டதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்ததனுடைய மகிழ்ச்சி இன்னும் கூடி போயிடுச்சு. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி. ஒரு முட்டை கூட கீழே விடுது. இது அந்த ஒத்தை குருவியினுடைய அனுபவமா? இது மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டது. அதை போல நம் மக்கள் எப்படி மன்னர் ஆட்சி, சோசியலிஸ்ட் ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி இப்படி எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு சர்வாதிகார ஆட்சி எல்லாம் பார்த்துட்டு வெறுத்து போய் மக்களாட்சி முறை தான் நல்லதுன்னு இப்போ நம்ம அதில் வெறுத்து போயிட்டு இருக்கோம். அது வேற விஷயம். அதுதான் குறைந்த தீமையுடையதுன்னு கண்டுபிடிச்சு அதை செய்யறோமோ, அது மாதிரி மக்கள் தனித்தனியா வாழ்ந்து முடித்து எப்படி இல்லாம வாழ்ந்து பார்த்து இந்த கணவன் மனைவி உறவு தான் மிகச்சிறந்த உறவு என்று கண்டுபிடித்தார்கள். இது நிதர்சனமான உண்மை. கண்டுபிடிச்சதுல ஏன்னு சொல்றாங்க, முதியவர்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் மீறி ஆண்களுக்கும் பாதுகாப்பு. ஒரு நிபந்தனையற்ற அன்பு, நோட் பண்ணிக்கங்க, நிபந்தனையற்ற அன்பு என்பது இந்த கணவன் மனைவி உறவுல மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும்.